கல்வி நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எம் வந்து ஒரே வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து என்னென்ன இந்த ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முக்கியமாக வந்து 1857 த கிரேட் ரிவோல்ட் இதை பற்றி புரிஞ்சுதுன்னா மட்டும்தான் நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம போக முடியும். சரிங்களா? 1857 த கிரேட் ரிவோல்ட் பெருங்கலகம் அப்படிங்கிறது வருது. இது வந்து எதில் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னா 1858 நவம்பர் 1 குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராணியின் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க வந்து பிரகடனம் வந்து வெளியிடுவாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? வெளியிடுவாங்க, யார் படிப்பா, எந்த இடத்துல வெளியிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு வருவோம். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி வர யார் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கும். சரிங்களா? அப்புறம் முகலாயர்களோட ஆட்சியும் வந்து இருந்திருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அதுக்கப்புறமா 1858 நவம்பர் 1க்கு அப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க டைரெக்டாக வந்து உள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இதில் வந்து 3 முக்கியமான கிளர்ச்சி வந்து பற்றி பார்க்கணும். பெசன்ட் ரிவோல்ட் ஒன்று, ட்ரைபல் ரிவோல்ட் ஒன்று, கிரேட் ரிவோல்ட் ஒன்று. பெசன்ட் ரிவோல்ட் அப்படின்னா விவசாயிகள் வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க. ட்ரைபல்னால் வந்து பழங்குடியினர். சரிங்களா? கிரேட் ரிவோல்ட் அப்படின்னா பெருங்கலகம். நம்ம 1857 பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? சரி, ஓகே. பெசன்ட் ரிவோல்ட்டை வந்து பற்றி பார்க்கலாம். 1526 1858 வரை வந்து முகல்ஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 1773 ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. பெங்காலில் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதில் ஸ்டார்ட் ஆகி 1774 சுப்ரீம் கோர்ட் வந்து உருவாக்கப்படும். அதுக்கடுத்து 1801 மெட்ராஸ்லேயும் 1824 பம்பாயிலும் வந்து உருவாக்கப்படும். இது வந்து முக்கியமானது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஐஎன்எம்ல கவர் ஆகுமா அப்படின்னா பாலிட்டியில் கவர் ஆகும். இதையும் கொஞ்சம் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த விவசாயிகள் ஏன் கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இவங்களோட அந்த முகல்ஸ் ரெவன்யூ சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரியா? இவங்க ஒரு கருணை அடிப்படையில் அந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் வந்து இருந்திருக்கும். ஆனால் பிரிட்டிஷோட இதில் அப்படி கிடையவே கிடையாது. கம்பல்சரியாக, சரிங்களா, மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் கம்பல்சரி வந்து டேக்ஸ் கட்டியே ஆகணும். அதுக்கடுத்து கீழ் குத்தகை முறையாக இருக்கட்டும், ஹெவி டேக்ஸ் வந்து போட ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க. சரியா? இதில் முக்கியமானது இந்த ஃபராசி மூமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபராசி மூமெண்ட் அப்படிங்கிறது நம்ம புக்லேயே கொடுத்துருந்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக அந்த 10th இருக்கக்கூடிய அந்த 2 லெசனுமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒன்று. அப்புறம் வந்து காந்திய காலகட்டம், காந்தியின் ஃபேஸில் நம்ம ஃபுல்லாக அது அந்த லெசனும் கவர் ஆகும். கொஞ்சம் வெளியே இருந்து அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம சொல்லியிருந்திருப்போம். சரிங்களா? அதை அப்படியே முழுசாக பார்த்துருங்க. சரி, பாருங்க. இது வந்து இடம் வந்து பெங்காலில் வந்து நடந்திருக்கும். இயர் வந்து 1818 வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இதில் முக்கியமான நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஜி ஷரியதுல்லா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இது இந்த ஃபராசி மூமெண்ட் அப்படிங்கிறது ஜமீன்தார் அப்புறம் பிரிட்டிஷ் இவங்க 2 பேருக்கும் எதிராக விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணது தான் ஃபராசி மூமெண்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹாஜி ஷரியதுல்லா என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா 1839 இறந்திருப்பார். அப்போ அவரோட பையனான டூடு மியான் வந்து வராரு. சரிங்களா? அந்த டூடு மியான் தான் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அனைத்து நிலங்களும் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்னா ஆல் லேண்ட்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு காட் அப்படின்ட்டு சொன்னது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா டூடு மியான். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து டூடு மியானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1862 வந்து இறந்துருவார். அதுக்கடுத்து அவரோட பையனான நோவா மியான் அப்படிங்கிறவர் அது ஒரு 1870 காலகட்டத்தில் அதை வந்து டேக் ஓவர் பண்ணுவார். ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து இருக்காது. இவங்களதில் அப்படியே வந்து சரிஞ்சிடும். சரியா? இதுதான் வந்து ஃபராசி மூமெண்ட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வாஹாபி மூமெண்ட். வாஹாபி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை தான் வந்து ஆன்டி இம்பீரியல் ஆன்டி ஜமீன்தாரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் கீழே கூட எழுதியிருப்பேன் பாருங்கள். இந்த ஏகாதிபத்தியத்திற்கும் ஜமீன்தாரி முறைக்கும் எதிரான இயக்கம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வஹாபி மூமெண்ட் அப்படிங்கிறது சொல்லணும். சரிங்களா? இது வஹாபி மூமெண்ட் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பரசத் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1827 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஒன்று இயக்கமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ரிவோல்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1831 வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நவம்பர் மாதத்தில் புர்னியா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகர் வந்து இருக்கும். அதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இங்கே யார் யாருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு, அதுக்கடுத்து நிலப்பிரபுக்கள், இவங்க 2 பேருக்கும் வந்து நடக்கக்கூடியது தான். சரியா? பிரிட்டிஷ்க்கும் நிலப்பிரபுக்களுக்கு எதிராக, சரிங்களா, பிரிட்டிஷ்க்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக வந்து விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணக்கூடியதான் இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலில் பராசத் அப்படிங்கிற இடத்துல முன்னே நம்ம பார்த்துருந்துருப்போம். இது பராசத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிட்டுமீர் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. இவர் ஒரு முஸ்லீம் டீச்சர். சரிங்களா?
மத போதகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த டிட்டுமீர் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, ஏன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம்ஸ் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரி கட்ட முடியாததுனால ஹிந்து ஜமீன்தார்களால் வந்து ஒடுக்குமுறை வந்து பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா? அதனால தான் இது ஏகாதிபத்தியத்திற்கும் ஜமீன்தாரி முறைக்கும் வந்து எதிரான இயக்கம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வாஹாபி இயக்கத்தை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, டிட்டுமீர் அப்புறம் அவங்களோட கேங் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோட திங்ஸ் டேமேஜ் பண்ணிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட ஆர்ம்டு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை வந்து கொள்றாங்க, டிட்டுமீர் உட்பட. சரிங்களா? இது வந்து இந்த நர்கல் பேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்துருந்துருப்பாங்க. இது வந்து முக்கியமானது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து மலபார் ரெபிலியன் அப்படின்னா மாப்பிளா ரெபிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாப்பிளாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பண்டைய காலத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேபியர்கள் வந்து இங்கே கேரளத்தில் வந்து வணிகம் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளம் இதெல்லாம் வந்து பிடிச்சி போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து திருமணம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? திருமணம் பண்ணி அவங்களோட வம்சாவளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மாப்பிளாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த மாப்பிளாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவல் ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சமமாக பிரித்து கொள்ளும் முறை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து ஜன்மி, அதுக்கடுத்து கணம்தார், அதுக்கடுத்து மாப்பிள்ளா பெசன்ட். இந்த ஜன்மி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய நிலத்துக்கு வந்து சொந்தக்காரவங்க. சரியா? இந்த கணம்தார் அப்படிங்கிறது அந்த பெரிய நிலத்தை குட்டி குட்டி நிலமாக வந்து பிரித்து கீழே சூப்பர்வைசர் மாதிரி இருந்திருப்பாங்க கணம்தார் அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்து மாப்பிள்ளா பெசன்ட் அப்படிங்கிறவங்க அந்த நிலத்தில் வந்து வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகள் தான் வந்து மாப்பிள்ளா பெசன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த ஈக்குவல் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வந்து பிரிட்டிஷ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த ஈக்குவல் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணி ஆல்ரெடி ஜன்மி அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெரிய நிலத்துக்கு வந்து சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அந்த ஜன்மிக்கு இன்னும் ஒரு பவரை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இங்கே மாப்பிள்ளா பெர்சன்ட்டுக்கு பவர்லாம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மாப்பிள்ளா பெர்சன்ட்டை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயமாக வரி வந்து இவ்வளோ நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வருமானமும் வந்து அதிகமாக வரணும், பெசன்ஸும் வந்து அந்த விவசாயிகளும் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. யார்? பெசன்ஸ், மாப்பிள்ளா பெசன்ஸ் வந்து அந்த விவசாயிகளை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியம். அப்போது இதெல்லாம் வந்து நடக்குது. இதனால் வந்து ரிவோல்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது 1849 மஞ்சேரி அப்படிங்கிற இடத்துலையும், 1851 குளத்தூர் அப்படிங்கிற இடத்துலையும், அதுக்கடுத்து 1852 மட்டனூர் அப்படிங்கிற இந்த 3 இடத்துலையும் வந்து கிளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இதை வந்து ஒடுக்குமுறை பண்ணி அடக்கிடுறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து இண்டிகோ ரிவோல்ட். சரிங்களா? இதில் வந்து இந்த ஐஎன்எம்ஐ பொறுத்த வரைக்கும் இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர் வித் டேட் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அதிகமாக வந்து இந்த ஐஎன்எம்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? சரி பாருங்க, இண்டிகோ ரிவோல்ட் அப்படிங்கிறது 1859 டு 1860 இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கக்கூடியது. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு சம் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி அவுரி வந்து பயிரிடுங்க, நான் போயிட்டு ஐரோப்பாவில் கொண்டு போய் விற்றுட்டு ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கிடைக்கும், அதில் நம்ம வந்து பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி விவசாயிகள்கிட்ட வந்து ஆசை காட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கறது, பயிரிட்டதுக்கப்புறம் ஒப்பந்தமும் வந்து போட்டிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஐரோப்பியர் வந்து வராரு அப்படின்னா அவர்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட மட்டும்தான் இந்த அவுரியை வந்து விற்க முடியும், வேற யாருக்கிட்டையும் வந்து விற்க முடியாது, அவங்களும் வாங்கவும் மாட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து கொடுக்குற இதை வந்து வாங்குறாங்க, ஐரோப்பாவில் போகிறாங்க, நல்லா பணம் பார்க்குறான். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தது வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து மறுபடியும் ஒரு பயிரிடுங்க, நான் வந்து சேர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து போக போக கடைசியாக இவங்களுக்கு வந்து தெரிய வருது. சரிங்களா? இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது அவுரி வந்து பயிரிட மறுத்த முதல் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நடியா அப்படி இல்லை நாதியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்கு கண்டென்ட் தான், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதில் முக்கியமான 2 பேர் வந்து இருந்திருப்பாங்க, திகம்பர் பிஸ்வாஸ், அதுக்கடுத்து பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் அப்படின்னு 2 பேர். ஓகேங்களா? இது இயர் எப்போ வந்து தொடங்குறாங்க அப்படின்னா 1859 செப்டம்பர் மாதம் இது வந்து தொடங்குது. ஓகேவா? அப்போ இதனோட ரிசல்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1860 இண்டிகோ கமிஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியா? அவுரி ஆணையம் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. அப்போது இவங்களோட பரிந்துரைப்படி 1862 பார்ட் 6 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும்.
இதில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரே ஒரு நியூஸ் பேப்பரில் தான் இந்த பிரச்சனையை பற்றி ஒரே ஒரு நியூஸ் பேப்பரில் தான் வந்து வந்திருக்கும். அது வந்து முக்கியம். சரிங்களா? இந்து தேசபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த இதை பற்றி இண்டிகோ ரிவோல்ட்டை பற்றி ஒரு ட்ராமா வந்து நடந்திருக்கும், நாடகம். சரிங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்திருப்பாங்க. இந்த இண்டிகோ பிளான்டிங் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? வங்காள அவுரி சாகுபடியாளர்களோட துயரத்தை பற்றி நீல்தர்பன் அப்படிங்கிறதுல தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இது எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வங்க மொழியில் எழுதுவாங்க. அதுக்கடுத்து நீல கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மிரர் ஆஃப் இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்ம பெசன்ட் ரிவோல்ட் வந்து முடிச்சாச்சு, விவசாயிகள் கிளர்ச்சி அப்படிங்கிறது முடிச்சாச்சு. இப்போ ட்ரைபல் ரிவோல்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? பழங்குடியின கிளர்ச்சி. இதில் முக்கியமானது இந்த கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? அந்த கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1831 to 32 வந்து நடந்திருக்கும். இடம் வந்து ஜார்க்கண்ட், அப்புறம் வந்து ஒடிசா இந்த பகுதியில், இல்லைனா சோட்டா நாக்பூர், சிங்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிங்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோல் கிளர்ச்சியில் வந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் எப்படி தன்னோட அந்த போராட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா பை பீட்டிங் த ட்ரம்ஸ். அந்த முரசு வந்து அரைகிறது மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இதில் முக்கியமான லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிந்த்ராய் சிங்ராய் அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து இருந்திருப்பாங்க. இதில் துவக்க தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தா பகத் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. சரியா? ஓகே. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸரை எதிர்த்தும், அதுக்கடுத்து மணி லெண்டர்ஸ்னால் யார் அப்படின்னா இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களா, இவங்க 2 பேரையும் எதிர்த்து வந்து நடக்கக்கூடியதான். நம்ம மேலேயே வந்து பார்த்துருந்துருப்போம். சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த கோல் கிளர்ச்சி அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுக்கடுத்து சாந்தல்களின் கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சி வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1855 56 அந்த காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கும். இது வந்து முக்கியம். பிளேஸ் வந்து இதே சோட்டா நாக்பூர், அந்த மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான். சோட்டா நாக்பூர், பீகார், அப்புறம் ஒடிசா, பெங்கால் இந்த பகுதியெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம புக்கில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. 1854 பீர் சிங்கோட தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளை வந்து அடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த சாந்தல்கள் கிளர்ச்சியில் இந்த சார்லஸ் மொசைக் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? அது எந்த புக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. சார்லஸ் மொசைக் அப்படிங்கிறவங்களோட இது வந்து ஃபேக்ட்ரி இருக்கும், அதை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா டேமேஜ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாந்தல்கள் வந்து இடம்பெயர்ந்து ராஜ்மஹால் குன்றில் போய் வசிக்கிறாங்க. சரிங்களா? இவங்க அப்படியே அங்கங்கே இருந்து துரத்தப்பட்டு கடைசியாக ராஜ்மஹால் குன்றில் போய் வசிக்கிறாங்க. அவங்க அதுக்கு ஒரு அந்த லேண்டுக்கு வந்து பேரும் வைக்கிறாங்க, டாமின் ஐகோ அப்படின்னு சொல்லிட்டு, லேண்ட் ஆஃப் சாந்தல்ஸ். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வந்து முக்கியம். ஓகேங்களா? ஓகே. ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னா ஜூலை மாதம் 1855 வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கோல் கிளர்ச்சியில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பை பீட்டிங் த ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், அந்த முரசு அறையிறது மூலிமா. இவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஃபைட் வித் பவ் அண்ட் ஆரோ. சரிங்களா? அந்த வில் அம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியம். சரியா? இதில் முக்கியமான நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்துவும் அப்புறம் கனு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து இருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியமானது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து வந்து தேவ செய்தி வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னும், அதுக்கடுத்து பிரிட்டிஷோட தோட்டாக்கள் எல்லாமே நீராக வந்து மாறிடும், கடவுள் வந்து உத்தரவிட்டுட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. எப்போ 1855 ஜூன் 30 இந்த காலகட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 20,000 சாந்தல்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த சித்து அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து சொல்லியிருந்திருப்பார், நாங்களாம் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம படிப்போம் என்ன அப்படின்னா பிர்சா முண்டாவை பற்றி படிப்போம். அவர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா கடவுளின் புனித தூதர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இவர் வந்து நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இதனோட ரிசல்ட் வந்து 1855 சாந்தல் பர்ஹானா மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டலமே வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? தனி மண்டலத்தை வந்து உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அங்கே போய் யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் ட்ரைபல்ஸ் யாருமே ட்ரைபல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இதுதான், சாந்தல் கிளர்ச்சி தான் வந்து சொல்லணும். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க முண்டா ரிபிலியன் அப்படிங்கிறது முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து உல்ஹுலான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உல்ஹுலான் கிளர்ச்சி அப்படின்னா பெரிய கழகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார், ஒடிசா அந்த பகுதியில் வந்து நடக்கும். இதில் லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிர்சா முண்டா அப்படிங்கிறவங்க லீடராக வந்து இருந்திருப்பாங்க. இவரோட பிறந்தநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15 வந்து இவரோட பிறந்தநாள் வந்து என்னவா வந்து அனுசரிப்பாங்க அப்படின்னா ஜன்காதிய கௌரவ திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபல் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிறந்தநாள் வந்து கொண்டாடப்படும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. சரிங்களா? ஓகே. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1889 ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க, 1899 கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் இந்த டேட்டில் இது ரெண்டையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த டேட்டில் தான், இந்த இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நாளில் வந்து அந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்கும். சரிங்களா? ஓகே. இவங்க ஏன் வந்து கிளர்ச்சி தொடங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இவங்க குண்கட்டி முறை அப்படின்னு சொல்லிட்டு குண்டக்கட்டி முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. அதனோட இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் ஹோல்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து நிலத்தை பிரித்து அவங்க விவசாயம் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பிர்சா வந்து என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா கடவுளோட புனித தூதர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். நம்ம போனதில் பார்த்தோம், அந்த சாந்தல் கிளர்ச்சியில் சித்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு, நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள், கடவுளின் புனித தூதர் அப்படின்னா பிர்சா முண்டா, ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ஐ ஆம் த டிவைன் மெசஞ்சர் டு த காட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பார். அதுக்கடுத்து 1900 பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார். அதுக்கப்புறம் இறந்துட்டு இருப்பார். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1908 சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? அந்த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நான் ட்ரைபிள்ஸ்லாம் யாருமே வந்து அந்த ட்ரைபிள் லேண்டுக்குள்ளே வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து இந்த சட்டம் வந்து சொல்லியிருந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம வந்து 2 ரிவோல்ட் வந்து முடிச்சாச்சு. பெசன்ட் ரிவோல்ட்டும் முடிச்சாச்சு, ட்ரைபல் ரிவோல்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ த கிரேட் ரிவோல்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. சரிங்களா? பெருங்கலகம் அப்படிங்கிறது இது எப்போ வந்து நடந்திருக்கும் அப்படின்னா மே 10 1857 வந்து நடந்திருக்கும். இதில் ஒரு புக்கு கண்டென்ட் வந்து முக்கியமானது. சரிங்களா? இது யார் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த முக்கிய அத்தியாயமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த கான்பூர் முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கான்பூரில் வந்து நானா சாஹிப் அப்படிங்கிறவங்க வந்து வருவாங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம். இது வந்து முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதனோட அனதர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிலிட்ரி ரிவோல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ராணுவ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கடுத்து 1858 இந்தியாவில் இருக்கக்கூடிய லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட செய்தியாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹோவர்ட் ரசல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? பெருங்கழகம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு முக்கியமான இமீடியட் காசஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா கிரீஸ்டு கேரட்ரேஜஸ் தான் நீங்கள் சொல்லணும். கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிரீஸ்க்கு பதிலாக வந்து பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இமீடியட் காசு. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் சின்ன சின்னதாக வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. துணைப்படை திட்டம் 1848 வந்து வந்திருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லெக்ஸ்லாசிஸ் ஆக்ட். லெக்ஸ்லாசிஸ் ஆக்ட் அப்படின்னா அதான் ஹிந்துலேருந்து வேற எதுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்து வந்து கிடையாது. சரியா? அதை தான் வந்து இதில் முக்கியமாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து டாக்ட்ரின் ஆஃப் பேராமௌன்சி, மேலாதிக்க கொள்கை. சரிங்களா? மேலாதிக்க கொள்கை அப்படின்னா இப்போ ஒரு சிற்றரசெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு உனக்கு வந்து இதை ஆள்றதுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அந்த பகுதியை வந்து இவங்க பிரிட்டிஷ் கூட வந்து இணைச்சிப்பாங்க. சரியா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸாக இருக்கட்டும், வாரிசிலப்பு கொள்கை. வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டல்ஹௌசி பிரபு வந்து கொண்டு வந்திருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கடுத்து டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் இந்தியன் சோல்ஜர். என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இந்தியன் சோல்ஜர் வந்து இருந்திருப்பாங்க, இந்தியன் சோல்ஜரு, அதுக்கடுத்து வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர், இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பாகுபாடு அப்படிங்கிறது வந்து காட்டியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அதிக ஊதியம் கொடுக்கறதும், அதுக்கடுத்து இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து கம்மியான ஊதியம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து ரிலீஜியஸ் மார்க்கிங்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. முஸ்லீம்ஸை வந்து என்ன எல்லாத்தையுமே க்ளீன் ஷேவ் வந்து பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ முஸ்லீம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஆகாத செயல். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான காரணம் தான். ஆனால் இமீடியட் காஸ்ட்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கிரீஸ்டு கேட்ரேஜஸ் தான் சொல்லணும், கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கிரேட் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே வந்து நடக்குது அப்படின்னா மார்ச் 29 1857 பிளேஸ் வந்து பராக்பூர் அப்படிங்கிற இடத்துல, வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து நடக்கும். இதில் முக்கியமான பர்சன் வந்து யார் அப்படின்னா மங்கள் பாண்டே வந்து ஒரு சோல்ஜர், அவர் வந்து இருந்திருப்பார். இவர் ஒரு பிராமின் கூட. சரிங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மே 10 அப்புறம் 11
10th இதில் வந்து பார்த்தீங்க 10th புக்கில் வந்து 11 கொடுத்துருந்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல 10 கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. இந்த மீரட் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரீஸ்டு கேட்ரேஜஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்க்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அந்த முக்கியமானது, இந்த மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். என்ன பண்ணால் பிரிட்டிஷ் வந்து கடைசியாக ஒத்துப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்தோட பேரில் இருந்திருப்பாங்க. அப்புறம் போய் கேட்குறாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி அந்த கிரீஸில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா, அந்த கொழுப்பு தடவுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா பிரிட்டிஷும் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு ஒத்துப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் ஷூட் பண்ணுவார் ஒரு சோல்ஜர். சரியா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து மீரட் சோல்ஜர்ஸ்லாம் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு எதுக்கு போவாங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பகதூர் ஷா 2 வந்து இருக்கார். சரிங்களா? இவர் தான் வந்து லாஸ்ட் கிங் ஆஃப் முகல்ஸ், கடைசி முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகதூர் ஷா வந்து எங்கே இருக்கார்? டெல்லியில் வந்து இருக்கார். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பகதூர் ஷா 2 போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு கிளர்ச்சி வந்து ரெடி பண்ணியிருக்கோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளர்ச்சி நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வந்து தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவர் ரொம்ப வயசானவரும் கூட. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷாயின் ஷா இந்துஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் இந்தியாவோட மிகப்பெரிய பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை சூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாங்க நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், தலைமை வந்து தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியம். சரியா? இதில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா எந்தெந்த பிளேஸு, அதுக்கடுத்து கிங்கு. சரிங்களா? எந்த இந்தியன் ரூலர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல என்ன கிளர்ச்சி பண்ணாங்க. சரியா? இது இடம், இது வந்து யார், அதுக்கடுத்து யார் வந்து ஒடுக்குனாங்க, இந்த கிளர்ச்சியெல்லாம் வந்து தொடங்கினாங்க இல்லையா, இதை வந்து யார் வந்து ஒடுக்குனது. இது வந்து முக்கியமானது, அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? பார்ப்போம். டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகதூர் ஷா 2 நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா? பகதூர் ஷா 2 இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பர்மாவுக்கு வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கூற்றுக்காரங்களாம் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருனால வந்து ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னா ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவரால வந்து ஒடுக்கப்பட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா? இவர் கொஞ்சம் ஒரு வயசானவர் இல்லையா, அந்த நிற்க கூட முடியாதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறது பகதூர் ஷா 2 ஜான் நிக்கல்சன். அதுக்கடுத்து லக்னோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியா ரூலரில் வந்து சண்டை போட்டு வந்திருப்பாங்க கிங்கில். அவங்க வந்து சப்ரஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சப்ரஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? யாருன்னா ஒடுக்கி இருந்திருப்பாங்க, ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து கான்பூர், இந்த நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்பூர் நானா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து கடைசி பேஸ்வா மன்னரான 2ஆம் பாஜிராவோட தத்துப்பிள்ளை யாருன்னு கூட கேட்கலாம். சரியா? கடைசி பேஸ்வா மன்னரான 2ஆம் பாஜிராவோட தத்துப்பிள்ளை யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நானா சாஹிப். சரிங்களா? இவங்களை வந்து ஒடுக்குனது யார் அப்படின்னா கேலின் கேம்பல் வந்து ஒடுக்கியிருந்திருப்பார். இவர் கிடையாது. சரிங்களா? இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த இங்கே அம்புக்குறி போட்டிருக்கல, இந்த கேலின் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இங்கேயும் வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஜான்சி அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா. அதுக்கடுத்து குவாலியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாந்தியா தோப்பு. சென்ட்ரல் உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மணிக்கர்ணிகா தம்பே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை வந்து அடக்குனது வந்து ஹுக்ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து அடக்கியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பரேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகதூர் கான் அப்படிங்கிறவங்க வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள ஒடுக்குது காலின் கேம்பல் அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்து பீகாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வர் சிங் வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஒடுக்குனது யார் அப்படின்னா வில்லியம் டெய்லர் அப்படிங்கிறவங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்ம 1857 பெருங்கழகம் வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ராணியின் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். 1858 நவம்பர் 1 வந்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க. எங்கே அப்படின்னா அலகாபாத்தில் வந்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? யார் வந்து ரீட் பண்ணுறா? லார்ட் கேனிங் வந்து ரீட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அப்போதைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா லார்ட் கேனிங் அப்படிங்கிறவங்க தான். சரியா? இவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க, இந்த இதில் என்னென்ன அந்த ப்ரொக்ளமேஷனில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரூல் பண்ணாதீங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே டைரெக்டாக வந்து ரூல் பண்ணும், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் வணிகத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவி வந்து வைஸ்ராயாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லார்ட் கேனிங் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக வந்து இருக்காரு. இவர் தான் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் இவர் தான், ஃபர்ஸ்ட் வைஸ்ராயும் வந்து இவர் தான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதை தான் வந்து இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து
கிட்டத்தட்ட ஒரு 3 மாகாணமாக வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க இந்தியாவை. மெட்ராஸ் ஒன்று, அதுக்கடுத்து பாம்பே, பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாகாணமாக பிரிச்சிருந்திருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, பர்த் ஆஃப் நேஷனலிஸ்ட் ஃபேஸ். சரியா? ஏன்னா இது என்ன அப்படின்னா, அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன இயக்கமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சின்ன சின்ன இயக்கம் தான் ஒன்று சேர்ந்து. சரிங்களா? ஏன்னா இப்போது மெட்ராஸில் இருக்கிற இந்த அசோசியேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் பேசும். அதுக்கடுத்து பாம்பேயில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், பெங்காலில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இதெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் பேசுச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன இயக்கம்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து ஐஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1885 வந்து உருவாகுது. சரிங்களா? இது நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இதில் வந்து பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. இதில் வந்து முக்கியமானது பர்த் ஆஃப் அசோசியேஷன். அந்த அசோசியேஷன்லாம் ஒவ்வொன்றா வந்து இப்போ தான் வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? மெட்ராஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து உருவாக்குவாங்க. 1852 பிப்ரவரி 26 வந்து உருவாக்குவாங்க. சரிங்களா? இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா இந்த இயரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு முதற்கொண்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா கஜுலு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவங்களும், அதுக்கடுத்து ஸ்ரீனிவாசனார், அதுக்கடுத்து ஹார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜுலு லட்சுமி நரசு, அதுக்கடுத்து ஸ்ரீனிவாசனார். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து தொழிலாளர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கையில் அதிகமாக வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். அந்த விவசாயிகள்கிட்ட வந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா வரியை வந்து டார்ச்சர் பண்ணி வந்து வரி வந்து வசூலிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது இதை வந்து தடுக்கிற விதமாக வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1854 வந்து ஆக்ட் போட்டிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 1855 கமிஷன் வந்து போட்டிருந்திருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து 1862 வந்து இந்த இயக்கம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து வருது. சரி, அந்த அசோசியேஷன் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஏன்னா கஜுலு லக்ஷ்மி நரசு வந்து இறந்துட்டு இருப்பாரு. அதோட வந்து இந்த இயக்கம் அப்படிங்கிறது முடியுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மெட்ராஸ் மகாஜன் சபா. இந்த மெட்ராஸ் மகாஜன் சபாவும் மெட்ராஸில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1884 மே 16. சரிங்களா? அங்கே பார்த்தது 1852 ஃபெப் வந்து 26. ஒன்றும் இல்லைங்க, அதில் 1852 இருக்குங்களா, அதில் 2 கடைசியாக முடியுதா, அந்த 2 வந்து அதான் பிப்ரவரி மாதத்துக்கு தானே 2 வரும். அப்போ பிப்ரவரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 2 தான் ஸ்டார்ட் ஆகும், அது கடைசியாக 6 வந்து முடியும். 26. இது வந்து மே 16. சரிங்களா? இது அப்படியே ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து தலைவர் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பி ரங்கையா அப்படிங்கிறவங்க வந்து தலைவர் வந்து இருந்திருப்பாங்க. செயலாளர் வந்து பி அனந்தசார்லு அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. சரியா? உறுப்பினர் வந்து எம் வீரராகவாச்சாரி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இவங்க என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமை நீங்கள் இங்கிலாண்டில் நடத்துறீங்க, அதே சமயத்தில் நீங்கள் இந்தியாவிலையும் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் கவுன்சில் வந்து நீங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உருவாக்குங்க அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கடுத்து டேக்ஸ் வந்து குறைங்க. அதுக்கடுத்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், இராணுவ செலவை வந்து குறைங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வரி பணத்தெல்லாம் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற நாட்டை வந்து கைப்பற்றுவதற்கு மிலிட்ரிக்கு வந்து செலவிட்டிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த டிமாண்டெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஐஎன்சியோட டிமாண்டாக மாறுது. 1885 உருவாக்கப்பட்ட ஐஎன்சியோட டிமாண்டாக மாறுது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம மெட்ராஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போது பாம்பேயில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? பாம்பேயில் வந்து பாருங்கள், பூனே சர்ஜனிக் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருந்திருப்பாங்க 1870. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் 10th புக்லேயே படிச்சுருந்துருப்பீங்க. ஓகேவா? 19ஆம் நூற்றாண்டின் சமூக அந்த இதில் வரும் இல்லையா, அதில் படிச்சுருந்துருப்பீங்க. இது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா எம்ஜி ரானடே அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதை வந்து அப்புறம் பிரார்த்தனை சமாஜத்தை வந்து அசோசியேட்டெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம அந்த லெசனில் பார்ப்போம். இயர் 1870 வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. யார் தொடங்கினாங்க? எம்ஜி ரானடே. அந்த புக்கில் இன்னும் ஒரு 2 கண்டென்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, இது சும்மா நீங்கள் அதில் ரிவிஷனுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். சரியா? தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1884 வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1861 வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. சரிங்களா? விதவை மறுமண சட்டம் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது யாருனால வந்து அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து பாம்பே பிரசிடென்ஷியல் அசோசியேஷன், பம்பாய் மாகாண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருந்திருப்பாங்க 1885. அந்த ஐஎன்சியோட உருவாக்கின அதே
இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து வந்திருக்கும். இதில் லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி, அதுக்கடுத்து ஃபெரோஷா மேத்தாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து கேடி தராங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் இந்த பாம்பே பிரசிடென்ஷியல் அசோசியேஷன் பம்பாய் மாகாண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1885 வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பெங்காலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், இது கிரியேட் பண்ணது என்னமோ லண்டனில் தான். சரிங்களா, ஆனால் இதுக்கு கீழே தான் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. 1866 இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில், நோட் பண்ணிக்கணும். 1866 பிளேஸ் வந்து லண்டனில் வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க. சரிங்களா, ஓகே. இதில் யார் வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க? தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து கிராண்ட் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து எழுதியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் எம்பி, சரியா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எம்பி யாருன்னு கேட்டாலும் தாதாபாய் நவ்ரோஜி தான். அதுக்கடுத்து ராஸ்கோவ்தார் அப்படிங்கிறது உங்களோட பத்திரிகை வந்து ஒன்று இருந்திருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பெங்காலில் வந்து தொடங்கப்பட்ட இன்னும் 2 வந்து பார்க்கணும். சரிங்களா, இந்தியன் லீக் ஒன்று, அதுக்கடுத்து இந்தியன் அசோசியேஷன். இந்தியன் லீக் அப்படிங்கிறது 1875 வந்து வந்திருக்கும். இதில் ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிர் குமார், அதுக்கடுத்து சாம்பு சரண் முகர்ஜி அப்படிங்கிறவங்க, இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து தான் இந்தியன் லீக் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது 1876 வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதில் ஃபவுண்டர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜியும், அதுக்கடுத்து ஆனந்த் மோகன் போஸ் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா, லீக் அப்படின்னா சிசுகுமாரும் சாம்பு சரண் முகர்ஜிங்க. அதுக்கடுத்து இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னா ஆனந்த் வந்துடுறாங்க பாருங்க, இதில் ஏ ஒரு தான், ஆனந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே ஓகே. அப்போ இதனோட கன்க்ளூஷன் என்ன? முன்ன சொன்ன மாதிரி தான். சரிங்களா, இவங்களாமே வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியர்கள் அந்த சின்ன சின்ன இயக்கம்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இயக்கமாக உருவாகி அது ஒரு கட்சியாக வந்து மாறுது. அதுதான் வந்து ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1875 வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. சரிங்களா, எங்கே வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, அதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. 1882 வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக இதில் 1884, ஏன்னா 1885 வந்து ஐஎன்சி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அப்போ உருவாக்குறாங்க. 1884 டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறில் மீட்டிங் வந்து நடக்குது. தியோசபிக்கல் சொசைட்டியில் மீட்டிங் வந்து நடக்குது. இதில் யார் யார் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, அதுக்கடுத்து கேடி தலாங்கு, அதுக்கடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி. சென்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, அதுக்கடுத்து பி அனந்தச்சார்லு, இவங்க எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா, இதில் முக்கியமாக இந்த ஏவோஹியூம் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா, இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் இவங்க. சரியா, ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே, இங்கே இருக்கக்கூடியதான் இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து முக்கியம். அதில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து இருக்காரு. சரிங்களா, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அவரும் வந்து இருக்காரு. அதுக்கடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி நம்ம முன்ன பார்த்தது தான். இவங்க எல்லாமே ஒரு படித்த ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேசுகிறாரு. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து நீங்கள் உருவாக்குங்க, கட்சியை உருவாக்குனாதான் வந்து ஏதாச்சும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கட்சியும் வந்து உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் அதனோட செஷன் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா, முக்கியமான அந்த 3 செஷன் வந்து முக்கியம், பார்ப்போம். ஐஎன்சி செஷனில் 1885 உருவாக்கப்படுது. 1885 டிசம்பர் 28 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்பாயில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு அப்படிங்கிறது வந்து நடக்குது. சரிங்களா, அதில் வந்து டபிள்யூசி பானர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. இந்த டபிள்யூசி பானர்ஜியை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணி. சரிங்களா, ஜி சுப்பிரமணியனார் அப்படிங்கிறவங்க வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்த ஜி சுப்பிரமணியனார் யாருன்னு தெரியுதுங்களா? ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து 1878 வந்து வந்திருக்கும். அதனோட கிரியேட்டர் தான் இந்த ஜி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க. சரியா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனேயில் தான் வந்து பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன் வந்து பூனேயில் நடக்கலை அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பிளேக் நோயின் காரணமாக வந்து பூனேயில் வந்து நடக்கலை, பம்பாய்க்கு வந்து மாற்றி இருந்திருப்பாங்க. சரிங்களா, மொத்தம் 72 டெலிகேட்ஸில் 22 டெலிகேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து. டெலிகேட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து டெலிகேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, 72ல் 22 பேர் வந்து சென்னை. இதில் வந்து 21லாம் சொல்லிட்டு அந்த ஆத்தர் புக்கிலலாம் கொடுத்துருந்துருப்பாங்க.
கொஞ்சம் அதையும் பார்த்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து செகண்ட் 1886 கொல்கத்தாவில் வந்து நடக்குது, தாதாபாய் நவரோஜி அப்படிங்கிறவரோட தலைமையில். சரிங்களா? மொத்தம் 436 மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. சரியா? இது நம்மளுக்கு தேவையில்லை, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். சரியா? ஓகே. அதுக்கடுத்து இந்த செகண்டு அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லார்ட் டுஃப்ரின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா டீ பார்ட்டி வந்து கொடுத்துருந்துருப்பார். சரிங்களா? இது வந்து முக்கியம். அதை அப்போதைய வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவும் வந்து இவர் தான் 1886. சரிங்களா? லார்ட் டுஃப்ரின் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து தேர்டில் வந்து 1887 வந்து நடந்திருக்கும், சென்னையில் வந்து நடந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சென்னையில் நடந்ததுனால. சரிங்களா? இதில் வந்து தலைமை தாங்கினது பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 607 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. அதில் 362 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெம்பர்ஸ் தான். 326 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்கே நடந்திருக்கும்? 1000 விளக்கு இல்லை மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1000 லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 4th மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1888. இதை ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரசிடென்ட் வந்து வந்திருப்பாங்க இதில். சரியா? அலகாபாத்தில் வந்து நடக்கும், ஜார்ஜ் ஹூலே அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னா 1889 பம்பாயில் வந்து நடந்திருக்கும். வில்லியம் விட்டர்பர்ன் அப்படிங்கிறவங்க வந்து தலைமை வந்து தாங்கியிருந்திருப்பாங்க. இது முக்கியம். அடுத்து பாருங்க, நம்ம ஃபேஸஸ் வந்து பார்த்தரலாம். சரிங்களா? மிதவாதிகளோட காலகட்டம், தீவிர தேசியவாதிகள் வந்து ஏன் உருவானாங்க, அதுக்கடுத்து காந்திய காலகட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இது அப்படியே வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மிதவாதிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஎன்சி என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதே சேம் கோரிக்கை இவங்களும் வைக்கிறாங்க. சரிங்களா? மிதவாதிகள்லாம் என்ன அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கிட்ட வந்து பேசுறது மூலியமா இல்லை லெட்டர் போடுறது மூலியமா எதையாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மிதவாதிகள். இந்த தீவிர தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து வெளியே அனுப்பணும், அவங்கள வந்து நம்ம அடிச்சு தான் வந்து அவங்க கிட்ட நம்ம சுதந்திரம் வாங்கணும், வெளியே அனுப்பிச்சு தான் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த தீவிரமான செயலில் வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து காந்திய காலகட்டம் வந்து வரும், அது நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ மிதவாதிகள் வந்து இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதே கோரிக்கை தான் இவங்களும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா மிதவாதிகளோட அச்சீவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து போட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் போட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா நான் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் அஃபீஷியல்ஸை வந்து அதிகமாக சேர்த்துருந்துருப்பாங்க. அதுக்கடுத்து பட்ஜெட்டில் விவாதிக்கலாம், இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? எந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டில் பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா 1892. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போதைய வைஸ்ராயா இருந்தது யார் அப்படின்னா லார்ட் லான்ஸ்டவுன் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பாரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கவுன்சில் ஆக்ட் அப்படின்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து மாறக்கூடியது கவுன்சில் ஆக்ட். அதுக்கடுத்து சார்ட்டர்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் வந்து மாறக்கூடியது அந்த சார்ட்டர்ட் ஆக்ட். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மிதவாதிகள் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ தீவிர தேசியவாதிகள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா பிளேக் நோயோட தாக்கம், அதுக்கடுத்து 1858 சட்டம் வந்து ஒழுங்கா செயல்படலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் ஃபேஸ் அந்த மிதவாதிகளோட அந்த போக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வந்து பெருசா வந்து எடுத்துக்கல, அதுவும் வந்து முக்கியமான காரணம். அதுக்கடுத்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியம். ஓகேவா? அதுக்கடுத்து 1904 to 1905 இதுல ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் வந்து நடந்திருக்கும். இதுல ஜப்பான் வந்து என்ன பண்ணியிருந்துருவாங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்துருவாங்க. இது ஏன் வந்து காரணமா இருக்கு அப்படின்னா ஒரு ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு, இவ்வளவு பெரிய ரஷ்ய நாட்டையே வந்து வீழ்த்துது அப்படின்னா நம்ம இந்தியர்களால ஏன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் வந்து இந்த தீவிர தேசியவாதிகள் கிட்ட உருவாகுது. சரிங்களா? ஓகே. அப்ப இவங்க முக்கிய கோரிக்கை வந்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா சுயராஜ்யம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய கோரிக்கையை வைக்கிறாங்க. சுயராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாகாணத்தை ஆளக்கூடிய உரிமையை நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்றது. சரிங்களா? நான் உங்களுக்கு கீழே நான் இருந்துக்கிறேன், ஆனா அந்தந்த மாகாணத்தை ஆள்றது நாங்களா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ப்ராவின்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராவின்ஸ்னா என்னது? மாகாணத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனோட உரிமையை நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. சரிங்களா? இந்த தீவிர தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய தலைவர்கள் வந்து இருப்பாங்க. அதில் லால் பால் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. நான் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன், பார்த்துக்குங்க. சரியா? ஓகே. இதில் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலகங்காதர திலகர், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாலகங்காதர திலகர். லால் வந்து லாலா லஜ்பத் ராய், பஞ்சாப்ல இருக்கக்கூடியவங்க. இதுவே வந்து மேட்ச்ல வந்து கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களோட ஊர் பேர்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பாலகங்காதர திலகர்னா மகாராஷ்டிரா, லாலா லஜ்பத் ராய் அப்படின்னா பஞ்சாப், அதுக்கடுத்து பிபின் சந்திரபால் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடியவங்க. சரியா? இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே.
இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த திலகர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வெளியிட்டு இருந்திருப்பாரு. கேசரி அப்படின்னு சொல்லிட்டு மராட்டி லாங்குவேஜ்லையும், மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது அப்படியே மாறி இருக்கும். சரியா? இதை வந்து குழப்பி மாற்றி போட்டக்கூடாது. கூற்று காரணம்லாம் வைப்பாங்க. சரியா? கேசரி அப்படிங்கிறது மராட்டி, மராத்தா அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து வெளியிட்டு இருந்திருப்பார். சரியா? இது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இவர் தான் அந்த பாலகங்காதர திலகர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து இந்த கணபதி இது வந்து கொண்டாடுறது, அப்புறம் சிவாஜி இது கொண்டாடுறது, இதெல்லாமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடக்குது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்னது? வங்க பிரிவினை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வங்க பிரிவினை வந்து யார் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, லார்ட் கர்சன் அப்படிங்கிறவர் பிரிக்கிறார். இந்த லார்ட் கர்சனோட இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1899 நியமிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஒரு 1905 வரை வந்து இருந்திருப்பார். சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதே 1905 வாரணாசி காங்கிரஸ் செஷன் வந்து நடந்திருக்கும். வாரணாசியில் காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதில் தலைமை தாங்கினது யார் அப்படின்னா, ஜி.கே. கோகலே. சரிங்களா? கோபால கிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவங்க வந்து தலைமை தாங்கி இருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதனோட முடிவு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுதேசி, அப்புறம் வந்து சுதேசியை வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து புறக்கணிக்கிறது. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இதுவரையும் நம்ம முடிச்சாச்சு. இதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. இவங்க எப்போ வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஜூலை 19 அப்படிலாம் 20, ஒரு சில இதில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஜூலை 19 அப்படிலாம் 20. நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம கட்டபொம்மனை தூக்கில் போட்டதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14 தான் தூக்கில் போட்டுருந்துருப்பாங்க. அக்டோபர் 16னா கொடுத்துருந்துருப்பாங்க புக்கில். 16 வந்து விசாரிச்சு 17 வந்து தூக்கில் போட்டுருந்துருப்பாங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இயரில் வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த இயர், எந்த இடம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இந்த 1905 இது இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி 1904 வந்து பல்கலைக்கழக சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 1899 கொல்கத்தா பல்கலைக்கழக சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். சரியா? ஓகே. இந்த பெங்காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக வந்து பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பக்கம் இருக்கக்கூடியது, அதுக்கடுத்து கிழக்கு பக்கம். மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துக்களும், கிழக்கு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமும். இது ரெண்டாக வந்து பிரிச்சிடறாங்க. இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன் வந்து இந்த மாதிரி பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து பெங்கால் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது, நிர்வாக வசதிக்காக நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு வந்து சும்மா வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அது வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஓகே. அப்போது இந்த மாதிரி இது ரெண்டாக வந்து பிரியுது. அப்போ பிரிஞ்சும் அந்த ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் சண்டையெல்லாம் கட்டிக்கல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, கங்கையில் போய் புனித நீராடி போய் ராக்கி வந்து கட்டிட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை வந்து பாடிட்டு வந்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாடினது 1896 அந்த கல்கத்தா ஸ்டேஷனில் வந்து பாடி இருந்திருப்பாங்க. இது வந்து முக்கியம். சரிங்களா? ஓகே. இந்த ராக்கி வந்து கட்டக்கூடிய முறையை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டிருந்திருப்பாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ரவீந்திரநாத் தாகூர். போன குரூப் 4 கொஸ்டின் நினைக்கிறேன். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, ஆனந்த் மத் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து, ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல்லேருந்து வந்திருக்கும். அதனோட ஆத்தர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இது நீங்கள் எதில் படிச்சிருந்திருப்பீங்க? சிக்ஸ்த்து பாலிட்டியே படிச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, 1911 டிசம்பர் 27 அந்த தேசிய கீதம் அப்படிங்கிறது கொல்கத்தா செஷன்ல வந்து பாடப்பட்டிருக்கும். ஏன் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா, இங்கே நம்ம 1896 போட்டிருக்கோம்ல, இது வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது தேசிய கீதம், அது வந்து தேசிய பாடலுங்க. இது தேசிய கீதம். தேசிய கீதம் வந்து 1911 டிசம்பர் 27 கொல்கத்தா செஷனில் பாடி. ரெண்டுமே கொல்கத்தா செஷன் தான், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. அதுக்கடுத்து ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது 1905 அந்த காலகட்டத்தில் வந்து வந்திருக்கும். இது வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கொல்கத்தாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. டேட் வந்து ஆகஸ்ட் 7. சரிங்களா? அப்போ இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஒருவரது சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வதேசி அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ஸ்வதேசிக்கும் சுயராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்வதேசி அப்படின்னா எல்லாத்தோட நிலையிலுமே வந்து சார்பு நிலை, தற்சார்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யாரையுமே வந்து எதிர்பார்க்காம நம்மளே வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம உருவாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஸ்வதேசியில் வந்து வந்துடும். சுயராஜ்யம் அப்படின்னா மாகாணத்தை ஆளக்கூடிய உரிமையை வந்து நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிறது. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா?
ஓகே, இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோட திங்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் பிரிட்டிஷோட எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்போ படிப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இவங்க நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இதில் கிரியேட் பண்ணுவாங்க. 1905 நவம்பர் 8 நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கல்வி கழகம் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க 1905. 1906 ஆகஸ்ட்ல பெங்கால் நேஷனல் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. வங்காள தேசிய பள்ளி மற்றும் கல்லூரி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 1905 அது வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்வதேசி மூமெண்ட் வந்து பார்த்துட்டோம், அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 1906 ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியோட தோற்றம் வந்து தொடங்குது இங்கே தான். சரிங்களா? 1906. ஓகேவா? இதே 1906 கல்கத்தா செஷன் வந்து நடந்திருக்கும். அதில் தலைமை தாங்கினது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க தலைமை தாங்கியிருந்திருப்பாங்க. சரியா? இதில் மொத்தம் வந்து 4 உறுதிமொழியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று வந்து சுதேசி, அதுக்கடுத்து சுயராஜ்யம், அதுக்கடுத்து புறக்கணிப்பு, அதுக்கடுத்து தேசிய கல்வி. இந்த 4 உறுதிமொழிகளை கொண்டது வந்து எந்த செஷன் கேட்டாங்கன்னா கல்கத்தா செஷனு. அதுக்கு வந்து தலைமை தாங்கினது தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து பார்ப்போம். ஏன் வந்து இதை கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஐஎன்சிக்கு எதிராக கிரியேட் பண்ணது எதுன்னு கேட்டாங்கன்னா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? எதுக்கு? ஐஎன்சிக்கு எதிராக. ஓகேவா? சரி, ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரோட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு தனி தொகுதி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போதே வைஸ்ராயா இருக்கக்கூடிய மின்டோ கிட்ட போய் கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா வந்து இப்படி கேட்டிங்கன்னா நான் எப்படி வந்து உங்களுக்கு தனி தொகுதி வந்து கொடுக்கட்டும், நீங்கள் ஒரு கட்சியாக வந்து உருவாக்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிறது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களும் கட்சியாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. பாருங்கள், 1906 டிசம்பர் 30. சரிங்களா? டிசம்பர் 30 டாக்கா அப்படிங்கிற இடத்துல, டாக்கா அந்த பங்களாதேஷோட கேபிட்டல். சரிங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். யார் வந்து இது கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நவாப் குவஜ் சலிமுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தொடங்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஆகா கான். இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டுருந்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த முஸ்லீம் லீகோட சென்னை கிளையில் வந்து யார் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னா யாகூப் ஹசன் அப்படிங்கிறது இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டாங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து முக்கியம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆகா கான் பார்த்தாச்சு. இதனோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா 1907 அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இது வந்து முக்கியம். அதுக்கடுத்து இவங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து செப்பரேட் எலக்ட்ரோட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதும், அதுக்கடுத்து வங்க பிரிவினை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஆதரிச்சிருந்திருப்பாங்க இவங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து முக்கியமானது. அடுத்து பாருங்க, 1906 முடிச்சாச்சு. இப்போ 1907 அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். சரியா? 1907 சூரத் ஸ்பிளிட் வந்து நடக்குது எங்க குஜராத்தில். சரிங்களா? இது வந்து 22nd மாநாடாக வந்து இது இருந்திருக்கும். சூரத் ஸ்பிளிட் அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? இந்த சூரத் ஸ்பிளிட்டில் தான் வந்து பாரதியார்லாம் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 2 பேத்துக்கு ஒரு போட்டி நடந்திருக்கும். என்ன அப்படின்னா அந்த மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இவங்க 2 பேர்த்துலையும் இந்த 2 பேர்த்துல யார் வந்து தலைவராக வந்து வருவாங்க அப்படிங்கிறது இதில் ஒரு சண்டையாக வந்து வந்திருக்கும். சரியா? இந்த மாடரேட் மிதவாதிகள், இங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இங்கே தீவிர தேசியவாதிகள் வந்து இருக்காங்க. மாடரேட்டை பொறுத்த வரைக்கும் ராஜ் பிஹாரி கோஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இவர் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட்டோட இதில் வந்து இவங்களை முன்மொழிஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜ்பத் ராயா இருந்தாலும் சரி, இல்லை திலகர், இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இருந்துச்சுன்னா சரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஃபைனலாக வந்து லீடராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ராஜ் பிஹாரி கோஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. இது தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஃபெரோஷா மேத்தா. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க, ஃபெரோஷா மேத்தா அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கலவரம் வந்து நடக்குது. போலீஸ் வந்து வர்றாங்க. போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து வெளியே துரத்திடுறாங்க அடிச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த மிதவாதிகள் தான் வந்து லெட்ரு மேலே லெட்ரு போடுறது, அதுக்கடுத்து பணிஞ்சு பேசுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ இங்கே இந்த கூட்டத்தில் யார், வெறும் மாடரேட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதை தான் வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க அது. சரிங்களா? என்ன பேர் அதனோடது? மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து 1908 காங்கிரஸ் செஷன் வந்து ஒன்று நடந்திருக்கும்.
இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ராஜ்பிஹாரி கோஷ் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. இதே 1908 தான் திலகர் வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க. சும்மா அப்படியே அங்கங்கே டேட்டா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே அப்படின்னா மெட்ராஸில் வந்து நடந்திருக்கும் 1908 இது செஷன், இந்த காங்கிரஸ் செஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவள ஆலை மறியல் அப்படிங்கிறதும் நடந்திருக்கும். யாரோட தலைமையில் அப்படின்னா வஉசியோட தலைமையில் அதில் வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 1908 அலிப்பூர் பாம் கேஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸுங்க. அந்த கேஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கேஸ்லாம் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம். சரிங்களா? நான் கேஸ் தனியாக கடைசியாக வந்து ரிவிஷனுக்கு ஒன்று வச்சுருக்கேன். சரியா? கேஸ் மட்டும் இருக்க மாதிரி அது நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. 1908 ஏப்ரல் 30 அலிப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிறது இது ஒரு வழக்கு. சரியா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்ளஸ் கிங்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க ஒரு ஆங்கிலேய நீதிபதி வந்து இருப்பார். அவரை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது தான் இதனோட நோக்கமாக வந்து இருந்திருக்கும். சரியா? இது வந்து யார் வந்து பிளான் போட்டுருந்துருப்பா அப்படின்னா கொல்கத்தா அணுசீலன் சமிதி அப்படிங்கிறது 1902 வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க. அப்போ இது எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் யார் நீதிநெறி தவறி வந்து செயல்படுறாங்களோ அவங்கள வந்து கொல்றதுக்கு உருவாக்கப்பட்டது தான் கொல்கத்தா அணுசீலன் சமிதி அப்படிங்கிறது. இந்த கொல்கத்தா அணுசீலன் சமிதி யார் வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க அப்படின்னா சத்யேந்திரநாத் பானர்ஜியும் அதுக்கடுத்து பரீந்திரகுமார் கோஷ், அரவிந்த கோஷோட தம்பி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொல்கத்தா அணுசீலன் சமிதி அப்படிங்கிறது உருவாக்கியிருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க 1906 இந்த ஹேமந்த் சந்திர கனுகோ, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், சரிங்களா, நம்ம பின்னாடி பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரு ஹேமந்த் சந்திர கனுகோ அப்படிங்கிறவர் 1906 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாரிஸ் வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பாம் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இந்தியா வந்து வராரு. மணிக்கத்லா அப்படிங்கிற இடம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். மணிக்கத்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல பாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சரிங்களா? ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு பசங்களுக்கு. அந்த பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா 18 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். ஏன்னா 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க ஏதாச்சும் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சிறார் ஜெயில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அதனால் வந்து பிலோ 18 வயசு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருந்துருப்பாரு. யார்? இந்த ஹேமந்த் சந்திர கனுகோ அப்படிங்கிறவர். சரிங்களா? ஓகே. அப்போது இந்த டக்ளஸ் கிங்ஃபோர்டை வந்து கொலை பண்ணுறதுக்காக 2 பேர் வந்து முக்கியமான நபர் வந்து அனுப்பப்படுறாங்க. குதிராம் போஸ் ஒன்று, அதுக்கடுத்து ப்ரொஃப்லா சாக்கி அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அப்போது என்ன பண்ணுறாங்க, பிளான் வந்து பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ஒரு வண்டி வருது, டக்ளஸ் கிங்ஃபோர்டோட வண்டி வருது, பின்னாடி ஒரு வண்டி வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாம் வந்து த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி, யார்? இந்த டக்ளஸ் கிங்ஃபோர்டு இருக்க வண்டி வந்து கொஞ்சம் விரைவாக வந்து முன்னாடி போயிடும். அந்த பாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது வண்டியில் தெரியாமல் பட்டுரும். அப்போ பட்டுட்டு 2 பிரிட்டிஷ் லேடிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருவாங்க அங்கேயே. இந்த குதிராம் போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ப்ரொஃப்லா சாக்கி தான் தன்னைத்தானே சுட்டுப்பார் இல்லையா, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போது இதில் வந்து வாதாடினது யார் அப்படின்னு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டுருந்துருக்காங்க. அலிப்பூர் பாம் கேஸுக்கு வாதாடினது யார் அப்படின்னா சிஆர் தாஸ். சரிங்களா? சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேதாஜியோட அரசியல் குரு. சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா போய் வாதாடி இருந்திருப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிராம் போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து கொலை பண்ணியிருந்துருவாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கே தெரிஞ்சது தான். சரியா? இதில் இம்பார்ட்டண்டான மெம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் மார்லி, செயலாளர் வந்து மின்டோ. ஓகேவா? இதை வந்து மின்டோ மார்லின்னு கூட படிக்காதீங்க, மார்லி மின்டோன்னு படிச்சுக்கோங்க. ஏன்னா மின்டோ அப்படிங்கிறது இந்த பக்கம் செகண்ட் வருது பார்த்தீங்க அப்படின்னா வைஸ்ராயா வந்து இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இருந்திருப்பாங்க. சரியா? முதல்ல வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் வரணும், அதுக்கடுத்து தான் வைஸ்ராய். ஓகேவா? இந்த மின்டோவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் 1906 வந்து போய் அந்த முஸ்லீம் லீக் கட்சி வந்து உருவாக்குனாங்க, செப்பரேட் எலக்ட்ரோட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, இவர் வந்து கொடுத்துருந்துருப்பார். அதனால தான் வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மின்டோ வந்து அழைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து மெம்பராக இருந்தது யார் அப்படின்னா விபி சிங்கு. இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து 1908 திலகரை வந்து கைது பண்ணியிருந்திருப்பாங்க. ஆர்டிகல் 124A இது வந்து ஒரு டைம் கேட்டுருந்துருக்காங்க, இது நோட் பண்ணிக்கணும். இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாண்டலே சிறையில். விடுதலை வந்து 1914 வந்து விடுதலை வந்து ஆயிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
அதுக்கடுத்து 1910 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் வந்து வந்திருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, முக்கியமானது. அதுக்கடுத்து 1911 ரீயூனியன் ஆஃப் பெங்கால். நம்ம வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு 1905 வந்து பார்த்துருந்துருப்போம். அதை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இது ரெண்டையும் வந்து இணைச்சிருந்திருப்பாங்க, ரீயூனியன் ஆஃப் பெங்கால். அதான் ரீயூனியன் ஆஃப் பெங்கால்னு போட்டிருக்கேன், சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதே 1911 ஜூன் 17 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஷ் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், சரிங்களா? அந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. அதில் வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷை வந்து கொலை பண்ணியிருந்திருப்பார், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தவங்க யார் அப்படின்னா வாவேசு ஐயர் அப்படிங்கிறவங்க பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து இந்த முன்னாடி கொடுத்துருந்துருப்பாங்க நம்ம புக் கண்டென்ட்ல 1904 பாரத மாதா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா போன வீடியோலேயே நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ரீயூனியன் ஆஃப் பெங்காலுக்கு வருவோம். மாகாணத்தை வந்து இணைக்கிறாங்க. அஸ்ஸாம், பீகார், ஒரிசா இதெல்லாமே வந்து அங்கங்கே தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க, சரிங்களா? ஓகே. இதுக்கு வந்து பயிற்சி கொடுத்தது வாவேசு ஐயருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து வாவே சுப்பிரமணியனார்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு, சுப்பிரமணிய ஐயர்னு ஒன்று இருக்காரு, அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னா வங்க பிரிவினையில் இருக்கும்போது வைஸ்ராய் வந்து யார் இருந்தாங்க, வங்க இணைப்புங்கும் போது வங்கத்தை வந்து இணைக்கும் போது வைஸ்ராய் யார் இருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். வங்க பிரிவினையா வைஸ்ராய் இருந்தது கர்சன் பிரபு வந்து இருந்திருப்பார், ஓகேவா? அதுக்கடுத்து வங்க இணைப்புங்கும் போது வைஸ்ராயா இருந்தது லார்ட் ஹார்டிஞ்ச் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து 1913, சரிங்களா? இந்த அமெரிக்கா, கனடா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் கடற்கரை இந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்படுது. யார் அப்படின்னா லாலா ஹர்தயால் அப்படிங்கிற ஒரு ஆள், சரிங்களா? இந்த லாலா ஹர்தயால் தான் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா இந்த காதர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும், சரிங்களா? அதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவங்க, ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து வருது. அப்போ வந்து வைஸ்ராயா இருந்தது யார் அப்படின்னா லார்ட் ஹார்டிஞ்ச் தான். நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் வங்க இனிப்புங்கும் போது யார் இருந்தா அவங்களே தான் வந்து இந்த காலகட்டத்திலையும் வந்து வைஸ்ராயா வந்து இருக்காங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து 1915 இந்த காலகட்டத்தில் இந்திய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி இருந்திருப்பாங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். ஏன் அப்படின்னா தன்னாட்சி உங்களுக்கு வழங்குறேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்திருக்கும். அப்போ அதனால் இந்தியன்ஸ் எல்லாமே போய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்றாங்க. 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஏன் வந்து இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இங்கே வருது அப்படின்னா 1916 இந்த 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வருது இல்லையா, 14 to 18 அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிடும் இவங்க ஒன்றும் பிரிட்டிஷ் வந்து ஒன்றும் தர மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், சரியா? ஓகே. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்திருப்பார், சரிங்களா? உங்களுக்கு தன்னாட்சி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், இதை வந்து இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையெல்லாம் வந்து வச்சுருந்துருப்பாரு. அதுக்கடுத்து 1919 இரட்டையாட்சிலாம் கொண்டு வருவார், சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே. இது வந்து இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பாலகங்காதர் திலகர் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பாம்பேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, சரிங்களா? எங்கே ஏப்ரல் மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் பாம்பே, அந்த பாம்பேவை தவிர்த்திருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாமே, சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். செப்டம்பர் மாதம், ஏப்ரல் மாதம் இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினில். ஏன்னா நம்ம ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னா அன்னி பெசன்ட் தான் ஞாபகம் வரணும், இவங்க தான் ஃபஸ்ட்டு தொடங்கி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம போடுவோம், சரியா? அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்னி பெசன்ட்டுக்கு வந்து துணை நின்றவங்க யார் அப்படின்னா ஜிஎஸ் அருண்டேல் ஒன்று, அதுக்கடுத்து பிபி வாடியா, இவங்க 2 பேரும் வந்து துணை நின்றுருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இதை வந்து இந்த யூஎஸ்ஏல வந்து இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதுக்கடுத்து மதுரையில் வந்து ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க, ரோசாபுத்துரை அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க மதுரையில், ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க 1917 ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும், சரிங்களா? ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது நம்ம முன்னே பார்த்தோம், சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, சொல்லிட்டு அதை ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொன்னாங்களே, அதுதான் இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா மாண்டெகு அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு தரேன், ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுருந்துருப்பார்,
சரிங்களா. 1911 லக்னோ செஷன் வந்து நடந்திருக்கும். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஏசி மசிந்தார் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. 1907 வந்து சூரத் ஸ்பிளிட் நடந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அதில் வந்து மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி வந்து இணைகிறாங்க. அதான் லக்னோ செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை தீவிர தேசியவாதிகளை வரவேற்றவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏசி மசிந்தார். ஏன்னா அப்போதைய லீடராக வந்து அவர் தான் இருக்கார். ஓகேவா. அதுக்கடுத்து 1914 லக்னோ பேக்ட் வந்து நடக்குது. சரி, லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. இந்த காங்கிரஸும் அதுக்கடுத்து முஸ்லீம் லீக் இவங்க 2 பேரும் வந்து சேர்றாங்க. இங்கே பாருங்க, லக்னோ செஷன் 1916, அதே 1916 இது லக்னோ பேக்ட். லக்னோ செஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டும் அதுக்கடுத்து மிதவாதிகள் இவங்க 2 பேரும் வந்து சேர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போடுது. சரிங்களா. அதுதான் வந்து லக்னோ பேக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லக்னோ ஒப்பந்தம். பூனா பேக்ட் அப்படிங்கிறது வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடக்கும். இது நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். சரியா. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த லக்னோ பேக்டோட தலைமை சிற்பி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவங்க. இந்த முகமது அலி ஜின்னாவை வந்து ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, முக்கியம். அதுக்கடுத்து 1917 காங்கிரஸ் செஷன் வந்து ஒன்று நடக்குது. அதில் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் நடக்குது. தலைவர் வந்து அன்னி பெசன்ட். சரிங்களா. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் வந்து யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட். முதல் இந்திய பெண்ணா நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அந்த மாட்ரேட்டு இதுவரையும் நம்ம முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காந்தியன் ஃபேஸை வந்து பார்க்க போகிறோம். அந்த காந்தியன் ஃபேஸை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐஎன்எம்ஏ வந்து ஓரளவுக்கு வந்து ஓவராக கவர் ஆகிடும். நன்றி.